கஸ்டமர் ஒருத்தருக்கு ஹோல்சேலாக ஃபிஷ் கேட்டிருந்தார். அவருக்கு ஃபிஷ்ஷஸ்லாம் பேக் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம எப்போதும் போல் ஃபுல் கோல்டுக்கெலாம் ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அல்பினோ கோல்டு கிளாஸ் பேலியோட டப்பில் மட்டும் கொஞ்சம் ரொம்ப வேஸ்ட் அதிகமாக இருந்தது. சரி அதை க்ளீன் பண்ணலான்னு எடுத்துகிட்டு போய் வெயிலில் வச்சு பார்த்தா கொஞ்சம் டர்ட்டியாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம டூல் எடுத்து எப்போதும் போல் நம்ம வந்து கீழே இருக்க வேஸ்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஒரு 20 to 30% வாட்டரையும் ரிமூவ் பண்ணிட்டோம். அடுத்து கொஞ்சோண்டு மீதி சஸ்பெண்ட் ஆன டர்ட்லாம் எப்படி இருக்குன்னா ஜஸ்ட்டு டப்பாக இருந்தால் ஒரு சுற்றி விடுங்க. கொஞ்ச நேரத்தில் எல்லா வேஸ்ட்டுமே சென்டராக கலெக்ட் ஆகிடும். இந்த மாதிரி டிப்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும், எப்படி கப்பி வளர்க்கணும், அதை எப்படி க்ரூம் பண்ணி சேல் பண்ணுறது, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்மளை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம வந்து வாட்டர் டாப்அப் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அந்த எடுத்த 20 to 30% ஆஃப் வாட்டரை திருப்பி பொறுமையாக ஃபில் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ ஜஸ்ட்டு உங்களுக்கு இதோட குவாலிட்டி எடுத்து காமிக்கிருப்பாங்க, அப்படியே டேரெக்டாக ஸ்கூப் பண்ணிட்டு போயிட்டு காமிக்கிறேன். செம்ம அழகாக இருப்பானுங்க. அல்பினோ கோல்டு கிளாஸ் பெல்லி, இதிலே ரிப்பனும் இருக்குது, நாட் ரிப்பனும் இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். சரி கைஸ், இன்றைக்கி டே 36, நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ்.